أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ பிரயாணங்கள் வாழ்க்கையில மனிதனை அவரவர் தேடிய இலக்குகளை நோக்கி கொண்டு போய் சேர்க்குதுமா. அந்த பிரயாணங்கள்ல எதற்காக நம்ம பிறந்தோமோ அந்த இலக்கை நோக்கி நம்மளை கொண்டு செல்லக்கூடிய பிரயாணம் இந்த அற்புதமான தஃப்சீர் பிரயாணம். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய அளப்பெரிய கிருபை ரஹ்மத் கொண்டு இந்த அழகான பிரயாணத்திலே வழியிலே அற்புதமான காட்சிகளை காட்டிக்கொண்டே நம்மை பிரயாணிக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். அதற்காக அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் எல்லா நன்றியும் உரித்தாகுக. லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ். எதுக்காக வந்தோம், எதை மறந்தோம், இந்த எண்ணங்கள் இருந்தா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை சிறக்குமா. தீன் வழியை உயிராய்க் கொண்டு தேன் மறையை மூச்சாய்க் கொண்டு கண்ணிய நபி வழியில் நடந்த பெண்கள் வாழ்வை மறந்தோமே. பொன்னை பொருளை உயிராய்க் கொண்டு உலக ஆவல் மூச்சாய்க் கொண்டு தன்னை மறந்து உலகில் மூழ்கி காலங்களை கடந்தோமே. கண்ணான கணவன் உயிரையும் தன்னுயிரையும் தீனுக்கு ஈந்து உன்னதமாய் கலிமா காத்த உயிர் சுமையா மறந்தோமே. தன்னுடலால் பாவங்கள் செய்து தனக்கெதிராய் சாட்சிகளாக்கி மண்ணுலகில் மயங்கிய கொடியோர் வழிதனிலே நடந்தோமே. கோடி கோடி திரவியமெல்லாம் தீனுக்கே அன்பாய் ஈந்து கோடி துணி கஃனுக்கும் இன்றி மாய்ந்த அன்னை மறந்தோமே. மாய்ந்த அன்னை ஹதீஜா மறந்தோமே. நாடி நாடி உலகில் மூழ்கி காணல் தேடி செல்வோர் போல தேடி நரகம் செல்லும் வழியில் செல்ல துணிந்து விட்டோமே. தன்னுடலை கேடயமாக்கி நபி உயிரை காக்க துணிந்த உகது களத்தின் வீராங்கனையாம் உம்மு அம்மாரா மறந்தோமே. தூதர் மேல் அன்பு என்று நாவாலே மொழிந்துவிட்டு போதகரின் வழியை விட்டு பாதக வழி நடந்தோமே. அந்நிய ஆண் கண்ணில் படாது தன்னை மறைத்து வாழும் பெண்ணி உன்னத பெண் என்று விளக்கிய ஃபாத்திமாவை மறந்தோமே. நம் உடலை அலங்கரித்து அந்நியரின் முன்னே சென்று நெருப்பு கத்தி கொண்டு நரகில் வெட்டும்படி வாழ்ந்தோமே. ஈன்றெடுத்த செல்வ மகன்களை இறைப்போரில் தாரை வார்த்து மன்றாடி இறைவன் அருளை கேட்ட கன்சா மறந்தோமே. கண்ணே கண்மணியே என்று அன்பு காட்டி வளர்த்த பிள்ளைக்கு தீன் வழியை காட்ட மறந்த மறதியாளரானோமே. துண்டு துண்டாய் உடலை சிதைக்க ஃபிரௌனும் துணிந்த போதும் தன் ஈமான் இழக்க மறுத்த ஆசியாவை மறந்தோமே. மண்ணுலகின் துன்பங்கள் சூழ்ந்து கலங்கிடவே வைத்த வேளையில் உயிரை விடவும் பெரிய ஈமான் இழந்திடவும் துணிந்தோமே. நவுதுபில்லா. இதெல்லாம் நடக்கக்கூடாதுமா. எதை நினைக்கணுமோ அதை நம்ம நினைக்கணும். எதன்படி வாழக்கூடாதோ அந்த வாழ்க்கையை விட்டு நாம் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும். அத்தகைய ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையில நம்மளை பத்திரமா நடத்தி கொண்டு போறதுக்காகத்தான் அல்லாஹு தாலா அருள்மறை திருக்குறானை நம்மளோட பேசிட்டு இருக்கான். ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு உயிர் கொடுக்க துடிக்குதுமா. ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஒளி கொடுக்க துடிக்குது. ஒவ்வொரு வார்த்தையும் சோர்ந்த மனதிற்கு உரம் கொடுக்க துடிக்குது. ஒவ்வொரு வார்த்தையும் பாவமடைந்த உள்ளங்களை கழுவி சுத்தப்படுத்த துடிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லருளை முழுமையாக அடைந்து கொள்ளும் தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்முடைய பயணத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு போவோமா. இதுவுமே அல்லாஹுடைய வல்லமையை அழகாக உணர்த்தக்கூடிய ஆயத்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما ننسخ من آية أو ننسها نأت بخير منها أو مثلها ألم تعلم أن الله على كل شيء قدير ألم تعلم أن الله له ملك السماوات والأرض وما لكم من دون الله من ولي ولا نصير. நாம் ஒரு வசனத்தை மாற்றினால் அல்லது அதை மறக்கச் செய்தால் அதைவிட சிறந்ததையோ அதற்கு நிகரானதையோ கொண்டு வருவோம். அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்பது நபியே உமக்கு தெரியாதா?
வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ்விற்கே உரியது என்பதும் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரும் உங்களுக்கு பாதுகாவலரோ உதவியாளனோ இல்லை என்பதும் உமக்கு தெரியாதா? ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ். இதுல வரக்கூடிய வார்த்தைகள் ஒரு கேள்விக்குறி வைக்குதுமா. இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு எழுத்தையோ ஒரு சூறாவையோ ஒரு அத்தியாயத்தையோ நீங்க யார வேணாலும் துணைக்கு அழைத்து கொண்டு இங்க இது போல ஒன்ன கொண்டு வந்து பாருங்க, கண்டிப்பா முடியாது, கண்டிப்பா முடியாது. வலன் தஃஅலு ஃபத்தகுன் நார்னு அல்லாஹ் எச்சரிச்சான். வலம் தஃஅலு உங்களால முடியவே முடியாது, நரகை பயந்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் எச்சரிச்சதையும் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த இடத்துல நாம் இதை மாற்றவும் செய்வோம், மறக்கவும் செய்வோம், அதை விட சிறப்பானதை கொண்டு வருவோம் அப்படிங்கிறான். இதுக்கு பின்னணியில என்ன இருக்கு? எதுக்காக இந்த ஆயத்தை இறக்குனான்? ஆனா இது இந்த காலகட்டத்துக்கு இல்லம்மா, குர்ஆன் இறங்கி கொண்டிருந்த காலகட்டத்துக்குங்கிறத நம்ம கண்டிப்பா நினைவுல வச்சுக்கொள்ளணும். யார் நினைத்தாலும் கண்டிப்பாக குர்ஆனில் எந்த மாற்றத்தையும் எந்த ஒரு விதமான திரிபையும் கொண்டு வர முடியவே முடியாது. நஊது பில்லாஹி மின்ஹா. இது அல்லாஹ் விடுத்த சவால். அல்லாஹு தாலா பழைய வேதங்கள் அனைத்தும் மனித கரங்கள் பட்டு மாசுபட்டு போனதுனாலேயோ இல்ல இறுதி வேதம் என்பதனாலேயோ அல்லாஹ் வல்லாஹு அகலம் அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்காமா குர்ஆனை பாதுகாக்கும் பொருட்டை தன் வசம் எடுத்துக்கொண்டான். தானே பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டான். அதனால இந்த குர்ஆனை பொறுத்த அளவுக்கு யாராலையும் எந்த திரிபையும் கொண்டு வர முடியாது. இன்ஷா அல்லாஹ் இது வந்து ஒரு பரிபூரணமான வேதமாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல அல்லாஹு தாலா இந்த மாற்றம் திரிபுகள் அப்படிங்கிறது எந்த பின்னணியில இந்த வார்த்தை வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணுமா. மா நன்சஹ் நாம் மாற்றினால், நாம் மாற்ற மாட்டோம் அப்படி எடுத்துக்கலாமா. மின் ஆயத்தின் ஒரு ஆயத்தை, ஒரு வசனத்தை, அவு நுன்சிகா அல்லது அதை மறக்க செய்ய மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், இதை நான் மாற்றவோ மறக்கவோ செய்ய மாட்டேன், இதை விட சிறப்பான ஒன்றை கொண்டு வராம, இல்லைன்னா நான் மறக்க செய்தாலோ அல்லது மாற்றச் செய்தாலோ மாற்றச் செய்தாலோ, மா நன்சஹ் மாற்றினால், அவு நுன்சிகா அல்லது மறக்கச் செய்தால், நக்தி நாம் கொண்டு வருவோம், பிஹைரிம் மின்ஹா அவு மிஸ்லிஹா அதை போன்ற ஒன்றையோ அல்லது அதைவிட சிறந்த ஒன்றையோ நாம் கொண்டு வருவோம். அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். எப்படி கொண்டு வரலான்னு கேள்வி கேட்க நமக்கு என்னம்மா உரிமை இருக்கு? அலம் தஅலம் அல்லாஹ் கொஸ்டின் பண்றான். உங்களுக்கு தெரியாதா? நிச்சயமாக அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒவ்வொரு பொருள் மீதும் அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தியுடையவன் என்று உங்களுக்கு தெரியாதா? மறுபடியும் அல்லாஹ் கேள்வி வைக்கிறான். அலம் தஅலம் உங்களுக்கு தெரியாதா? அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தஆலா லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த் வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியது. அவனுக்கு சொந்தக்காரன் அவன். அவன் நினைச்சா மாற்றி வைக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கு. வமா லக்கும் மின் தூனில்லாஹி மின் வலியும் வலா நசீர். வமா லக்கும் உங்களுக்கு இல்லை. மின் தூனில்லாஹி அல்லாஹு தஆலாவை அன்றி மின் வலியின் பாதுகாவலனோ வலா நசீர் உதவியாளனோ. அல்லாஹ்வை அன்றி பாதுகாவலரும் யாரும் இல்லை, உதவியாளரும் யாரும் இல்லை. இப்போ யார் அப்படி நினைச்சாங்க? யார் வந்து அல்லாஹ்வுக்கு நம்ம யாரும் அப்படி நினைக்கலையே. அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கு. அவன் கொடுத்தவன் நம்ம சமயத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் கொடுப்பான். 4 வயசு குழந்தைக்கு பிஹெச்டி பாடத்தை கொடுக்க முடியுமாமா? 4 வயசு குழந்தையா இருக்கிறப்ப அதுக்கு தகுந்த பாடத்தை கொடுக்க முடியும். அதுக்கு பின்னாடி வளரும் பொழுது இந்த உதாரணத்தை தான் இஸ்ரார் அஹமது ஹசரத்தும் சொல்றாங்க ரொம்ப அழகா. 4 வயசு குழந்தையா இருக்கும் பொழுது அதுக்கு என்ன பாடத்தை எந்த அளவுக்கு அதுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு கொடுக்க முடியும். அது இன்னும் மெச்சூரிட்டி ஆகி பெருசாகிறப்பதான் அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பாடத்திட்டத்தை நமக்கு வைக்க முடியும். 4 வயசு குழந்தைக்கு போய் பிஹெச்டி பாடத்தை கொடுத்து நீ ஆராய்ச்சி கட்டுரை எழுதணும், அந்த குழந்தை எப்படி எழுதும்? அதே மாதிரிதான் மனித சமுதாயமும் படிப்படியாக இந்த உலகத்துல ஒவ்வொரு கவுமுகளாக வரும்பொழுது அந்த கவுமுகளுக்கு என்ன தேவையோ அதை இறை சட்டங்களாக அல்லாஹு தாலா கொடுத்தான். அடுத்த கவுமுகள் வரும்பொழுது அதுல சில விஷயங்களை மாற்றி வச்சா, சில விஷயங்களை தொடரச் செய்தான், சில விஷயங்களை கட் பண்ணனா. இது உள்ளதுதான். இப்ப உதாரணமா இந்த நசஹ், முதல்ல இந்த நசஹ் நன்சி அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை பார்த்துடுவோம். நான் மாற்றவும் செய்வேன், மறக்கவும் செய்வேன். இஸ்ரார் அஹமது ஹசரத் அவங்க சொல்றாங்க, இந்த நசஹ் அப்படிங்கிறதுக்கு 3 விதமான அர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த நசஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு 3 விதமான அர்த்தங்கள் இருக்கு. ஒன்னாவது வந்துமா நுஸ்ஹதிகா ஃபி நுஸ்ஹதிகா, இது எழுதுதல்னு அர்த்தம். இது எழுதுதல் அப்படின்னு அர்த்தம்மா. இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குன்னு சொன்னா தஹ்வீல், மாற்றுதல். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது.
தனாசுக் அப்படின்னு சொன்னா, இது தனாசுக்கு அழகா உதாரணம் சொல்றாங்க. அஹ் இங்க சில சில மத நம்பிக்கைகள் இருக்கும். ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க உயிர் அப்படியே வந்துரும். மறுபடி வந்து அந்த குடும்பத்துல பிறக்கக்கூடிய அடுத்த பிள்ளையினுடைய உடம்புக்குள்ள பூந்துடும். அவங்க தான் இவங்களா பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்முடைய நம்பிக்கை கிடையாதுமா. இஸ்லாமியர்கள் நம்பிக்கை கிடையாது. சில பேர் அப்படி கூடு விட்டு கூடு அந்த உயிர் மாறுது பாத்தீங்களா, அந்த மாதிரி தனாசுக் மாற்றுதல். அந்த மாதிரி அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. இப்படியாக அர்த்தங்கள் இருக்குமா. இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஸஹ் அப்படின்னா மாற்றுதல். ஒரு இடத்த மாற்றத்தை அல்லாஹ் கொண்டு வர்றான். நஸஹ் அப்படின்னு சொல்றது. இந்த நஸஹ் அப்படிங்கிற விஷயத்துக்கு அல்லாஹு தஆலா இவ்வளவு தெளிவா அல்லாஹ் எனக்கு வல்லமை இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, எல்லா தஃப்சீர் ஆசிரியர்களும் சொல்லக்கூடிய 4 தஃப்சீர் ஆசிரியர்களும் இப்னு கஃபீர் ஆசிரியரா இருக்கட்டும், இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத்தா இருக்கட்டும்மா, அதே மாதிரி பைனான் இன்ஸ்டிடியூட் ஆசிரியர், ஜவாஹிருல் குரான் எல்லாரும் ஒருமித்த கருத்தா சொல்றது, அந்த காலத்து யூதர்களுடைய மிகப்பெரிய ஒரு வாதத்துக்கு இது மறுப்பாக வந்து இந்த ஆயத்தெல்லாம் இறக்கியிருக்கான். என்ன வாதம் அப்படின்னு சொன்னாமா, அவங்க வந்து அந்த காலகட்டத்துல ஒரு பக்கம் யூதர்களுடைய எதிர்ப்பு, ஒரு பக்கம் முஸ்லிம்களுக்குள்ளேயே நயவஞ்சர்கள் இருக்காங்க, பலகீனமான ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறாங்க. இதையும் அல்லாஹ் குரான்லயே சொல்லியிருக்கான். காலத்தில் அரபுகள் சொல்கிறார்கள் ஆமன்னா என்று, நபியே நீர் அவர்களை அஸ்லம்னா என்று சொல்லுங்கள். ஆமன்னா நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க உள்ளத்துக்குள்ள ஈமான் போகல, அதனால அஸ்லம்னா அடிபணிந்தோம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா குரான்லயே வந்து சொல்லி காமிச்சிருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு ஈமான் உள்ளத்திற்குள் நுழையாத முஸ்லிம்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள்ல தான் நமக்கு வந்து நம்முடைய ஷரியத் ரீதியான சில மாற்றங்களும் வருதுமா. அதே மாதிரி யூதர்களுடைய சதி வேலையும் இங்க நடக்குது. யூதர்கள் ஒரு புது அஸ்திரத்தை கையில எடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நபிய நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வேதங்கள்ல சொல்லப்பட்டிருந்தும் மறுக்கிறாங்க, மறைக்கிறாங்க, எல்லாம் செய்றாங்க. புதிய வேதத்தை குரான அவங்க ஏத்துக்கொள்ளல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அல்லாஹ்வை ஏத்துக்கொள்றீங்க. அதே மாரி மூசா நபி எங்களுடைய மூசா நபியையும் நீங்க நபின்னு ஒத்துக்கொள்றீங்க, நம்புறேன்னு சொல்றீங்க. எங்களுடைய வேதமான தௌராத் இறைவனுடைய வேதம் என்பதையும் ஏற்றுக்கொள்வதாக சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு புது நபி? எதுக்கு புது வேதம்? அதையே பின்பற்றிட்டு வந்துர வேண்டியது தானே! எப்படி பாருங்கம்மா? அதையே பின்பற்றிட்டு வந்துர வேண்டியது தானே! அல்லாஹ் வந்து மாற்ற வேண்டிய அளவுக்கு ஒரு பிரச்சனை எதுக்கு அல்லாஹ் வப்பான்? இறைவன் தான் அறிவானவனாச்சே! அவன் எதுக்கு வைக்கணும்? முதல்லயே அத பரிபூர்ணமா ஆக்கியிருக்க வேண்டியது தானே! மாத்தணும்னு ஒண்ணு தோணுச்சுன்னா, முதல்லயே சரி பண்ணி குடுத்துருக்கலாம்ல. அப்படித்தானே குடுத்திருப்பான். அப்புறம் எதுக்கு இந்த புதிய ஒரு வேதத்த நீங்க பின்பற்றீங்க? இந்த கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். இப்படி ஒரு குழப்பத்த குழப்புறாங்க. இதுக்கிடையில நம்ம முஸ்லிம்களுக்கு இடையிலயும் ஒரு குழப்பம். அதுவரைக்கும் மக்காலிருந்து மதீனாவுக்கு போயி சில மாதங்கள் வரைக்குமே பைத்துல் முகத்தஸ நோக்கி தொழுதுட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, கிபிலாவை மாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அல்ல அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிலாவை வந்து மக்காவின் பக்கம், கஅபத்துல்லாவின் பக்கம் திருப்புறாங்க கிபிலாவை. மக்கள் மாறுறாங்க. அதுல சில பலகீனமான மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, இப்படி நம்ம இப்ப மாத்திட்டோமே, அப்ப இத்தனை காலமாக தொழுதவங்க தொழுகை என்ன ஆகுறது? ஏன்னா தொழுகை ஈமானுடைய முக்கியமான கடமை. அப்ப தொழுதவங்களுடைய தொழுகை என்ன ஆகுறது? அப்ப அவங்க தொழுகையெல்லாம் வீணா போயிடுச்சா? என்ன ஆகுறது? அதுக்கும் அல்லாஹ் பதில் சொல்றான். மா கான அல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும். அல்லாஹ் உங்களுடைய ஈமான வீணாக்க மாட்டான். அந்த காலகட்டத்துல அல்லாஹ்விற்கு அடிபணிந்து அந்த திசையை நோக்கி தொழுததுக்கும் நன்மை இருக்கு. அல்லாஹ் அந்த மாற்றத்தை செய்த பிறகு கஅபத்துல்லாவை நோக்கி தொழுததற்கும் நன்மை இருக்கு. எப்படி கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா, கஅபத்துல்லாவை நோக்கி தொழுகிறது தான் இறைவனுடைய நோக்கமாக இருந்தா, முன்னாடியே அப்படியே வச்சிருந்திருக்க வேண்டியதுதானே. எதற்காக இந்த மாற்றம்? இப்படி ஒரு குழப்பத்த கொண்டு வர்றாங்க. இது வந்து காலத்துக்கு கவுமுகளுக்கு தொடர்ந்து தான் வந்திருக்குமா. அதாவது அ மாற்றம் வந்து ஒரு நன்மைக்கு தான். அல்லாஹ் வந்து இந்த ஆயத்துல வர்ற மாரி ஒரு சிறந்த ஒன்றை கொடுப்பதற்காக மாற்றங்களை கொண்டு வருவான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு பலன் அளிப்பதில் சிறந்த எளிமையான ஒன்றை நாம் கொண்டு வருவோம்னு அல்லாஹ் சொல்றான். இது வந்து ஒரு கவுமுக்கு ஒரு கவும் மாறுனதுக்கு நஸக் அப்படிங்கிறது ஒரு புதுசு கிடையாது. மனித வரலாறுல இருந்துகிட்டே தான் இருக்குமா. ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கும், அவர்களுடைய மகள்களுக்கும், அவருடைய ஆண் பிள்ளைகளுக்கும், பெண் பிள்ளைகளுக்கும் இடையில் திருமணம் முடித்துக் கொள்ள அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். ஏன்னா, அப்ப அத விட்டா வேற வழி கிடையாது. அப்ப அவர்களுக்குள்ளேயே திருமணம் நடத்த அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்தான். சட்டம் அப்படி இருந்துச்சு. பின்னாடி அது மாற்றப்பட்டது.
அதே மாதிரி நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல்ல இருந்து வெளியே வந்த பின்னாடி எல்லாம் ஹராமே கிடையாதுமா, எல்லா விலங்குகளையும் உண்ண அனுமதி கொடுத்தான். ஏன்னா அந்த நேரத்துல இருந்த உலக நிலைமை, பசிக்கு அவர்களுக்கு உணவு வேணும், அனைத்து விலங்குகளையும் அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஹலால் ஆக்கினான். பிறகு சில விலங்குகளுடைய அனுமதி மறுக்கப்பட்டது, விலக்கி கொள்ளப்பட்டது. ஒரு பெண்ணையும் அவளோடு உடன் பிறந்த, அதாவது அக்கா தங்கச்சி சகோதரிகளை ஒரே நேரத்தில் மனம் முடித்து கொள்வது யாக்கூப் நபி காலத்துல, அவங்களுடைய பிள்ளைகள் காலத்துல ஹலாலா இருந்துச்சு. பின்னாடி அது ஹராமாக்கப்பட்டது, மாற்றப்பட்டது. தௌராத்துடைய சட்டத்திலேயே அது மாற்றப்பட்டுச்சுமா. தௌராத்துடைய சட்டத்திலையும் பின்னாடி வரக்கூடிய மார்க்கங்கள்லையும் இது தடை செய்யப்பட்டுருச்சு. அதாவது யாக்கூப் நபி காலத்துல அந்த சட்டம் இருந்துச்சு, சகோதரிகள் திருமணம் முடிப்பது அவங்க முடிச்சிருக்காங்க. ஆனா பின்னாடி தௌராத்திலேயே இது ஹராம், அப்படி உடன் பிறந்த சகோதரிகளை திருமணம் முடிக்க கூடாது அப்படின்னு பின் உள்ள மார்க்கங்கள்லையும் தடை செய்யப்பட்டுருச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்களுடைய புதல்வரை பலியிடுமாறு முதல்ல அல்லாஹ் கட்டளையிட்டா, அதை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே அந்த உத்தரவை அல்லாஹ் மாத்தினான். ஒரு உத்தரவை அல்லாஹ் போட்டா அந்த உத்தரவை அல்லாஹ் மாத்தினான். ஆனா ஒரு விஷயம் நம்ம விளங்கிக்க முடியும், ஒரு மாற்றும் பொழுது அதை விட சிறந்த ஒன்றைத்தான் அல்லாஹ் நம்ம கொடுக்குறான். அதை நம்ம மறுக்கவே முடியாதுமா. இது மாதிரி ஏராளமான சட்டங்களை உதாரணமா சொல்லலாம். யூதர்கள் இதை ஒத்துக்கொண்டா கூட நம்ம குர்ஆனோட விஷயத்துல புறக்கணிக்கிறாங்க. எதுக்கு குர்ஆன் உங்களுக்கு? உங்களுக்கு தான் ஏற்கனவே வேதம் தான், நீங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய வேதம் தானே தௌராத். அப்ப இதையே பின்பற்ற வேண்டியதானே, அப்புறம் ஏன் நீங்க மாத்தி கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்றான். இந்த வகையில நசஹ் நிகழலாம், இதற்கு அல்லாஹ்விற்கு வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா ஒரு பதிலாக இந்த ஆயத்தை அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறான். அல்லாவுக்கு சக்தி இல்லையா? வானங்கள் பூமி அனைத்துடைய ஆட்சியும் அல்லாவுக்கு உரியதாக இருக்கிறது. அவன் சட்டத்தை ஏற்றிட்டு சட்டத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விற்கு இல்லையா? மனுஷங்களே மாத்துறாங்களாமே, அல்லாஹ்விற்கு இல்லையா? இதுல இஸ்ரார் அஹமது ஹசரத் ரொம்ப தெளிவா சொல்றாங்கம்மா. லாஸ்ட் சப்பர், இது எல்லாமே கிறிஸ்தவர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அந்த இரவு உணவு, அவர்கள் அந்த வானலுக்கு உயர்த்தப்படக்கூடிய அந்த நாளைக்கு முதல் நாள் லாஸ்ட் சப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான நிகழ்ச்சி நடந்துச்சு. அதை யாருமே மறுக்க மாட்டாங்க. எல்லா ஹவாரியுன்களோடையும் உட்கார்ந்து உணவருந்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க, அதாவது இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. நல்லா கவனிங்கம்மா, இது எல்லாத்தையும் பதிவான விஷயம். இன்னும் நிறைய விஷயங்களை உங்களிடம் நாம் சொல்ல வேண்டியுள்ளது. ஆனால் அவற்றை உங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது. நான் முதல்ல சொன்ன உதாரணம் மாதிரி, ஒரு 4வது படிக்கிற குழந்தைக்கு PhD கொடுக்க முடியாது. இப்போ அதை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. பின்னால் ஒருவர் வருவார், அவர் அனைத்தையும் உங்களுக்கு விளக்குவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க வருவாங்க. அப்போ அந்த காலகட்டத்துல சில சட்டங்கள் சொல்லப்பட்டாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அதற்கென்று ஒரு வருவார், அவர் உங்களுக்கு விளக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு காமிலான ஷரியத், ஒரு காமில் பரிபூரணமான ஒரு ஷரியத் வரும். அந்த ஷரியத் வரும் பொழுது இது எல்லாமே சரியாகும். அன்னைக்கு இப்ராஹிம் நபி ஒற்றை ஆளாக இருந்தாங்க. ஒற்றை ஆள், அவங்க ஒருத்தர் தான் இஸ்லாத்துல இருந்தாங்க. அல்லாமே சொல்றான், இன்ன இப்ராஹிம கான உம்ம, ஒரு இப்ராஹிம் தான் ஒரு உம்மத்தாக இருந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அப்படி இல்ல. அவர்கள் கொடுக்கக்கூடிய தீன் ஒளி இந்த உலகத்தின் மூளை மூளைக்கெல்லாம் செல்ல வேண்டிய அவசியமான ஒரு தீன், ஒரு பரிபூர்ண மார்க்கம் என்ற ஒரு கடமை அவர்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ ஒரு பரிபூர்ணமான சட்டம், ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்கும் தேவையான ஒரு பரிபூர்ண சட்டம் அங்கு நிறைவேற்றப்படணும். அப்போ அல்லாஹு தாலா ஒரு பரிபூர்ணமான சட்டங்கள் நிரம்பிய மாற்றங்கள், முன்னாடி இருந்த எதை மாற்ற வேண்டுமே அதை மாற்றி, எதை தடுக்க வேண்டுமோ அதை தடுத்து ஒரு அழகிய சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்தான். அதுதான் நம்முடைய குர்ஆன். சட்டங்களை மாற்றுவதற்கு அல்லாஹ்விற்கு உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு மனிதனுக்கு உரிமை இல்லை. ஆனா அல்லாஹு தாலா எப்போ பரிபூர்ணம்னு சொல்லிவிட்டானோ அதில் எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மனிதனுக்கு தகுதியும் இல்லை, மனிதனுக்கு உரிமையும் இல்லை. அது இயலாத ஒரு காரியம். இந்த நசஹ் மாறுதல் அப்படிங்கிறதமா நிறைய பேர் வந்து யூதர்களுடைய வேதத்துல இருந்தது நமக்கு குர்ஆன்ல மாற்றப்பட்டது, முஅ்தஸிலாக்கள், உங்களுக்கு நான் அடிக்கடி அவங்களோட பேர் சொல்றேன். அவங்க எல்லாத்தையுமே நாங்க அறிவுபூர்வமா தான் அணுகுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப். இது மாதிரி நிறைய குரூப்கள் உருவாச்சு. ஹாரிஜியாக்கள் நிறைய பேர் உருவானாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த மாற்றம் என்பது குர்ஆன்ல வந்து வேற எந்த சட்டத்தையும் கொடுத்துட்டு அல்லாஹ் மாற்றவே கிடையாது. ஆனா அது யூதர்களுடைய வேதத்துல இருந்த சில விஷயங்கள் மாற்றப்பட்டுச்சே தவிர குர்ஆன்ல அப்படி நசஹ் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாதுன்னு எல்லா அறிஞர்களும் ஒத்துக்கொள்றாங்கம்மா. குர்ஆன்லையும் அல்லாஹு தாலா நம்முடைய ஷரியத்லையும் முதல்ல சில சட்டங்களை கொடுத்து விட்டு பிறகு அதில் அப்படியே மாற்றம் செய்தான். இதுவுமே நமக்கு ஒரு படிப்பினையா இருக்கு. அல்லாஹ் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது சில விஷயங்களுக்கு அல்லாஹு தாலா நம்ம அல்லாஹ் ஏன் மாத்துறான், ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வர்றான்னு நம்ம அறிவை கொண்டு யோசிக்கவே முடியாதுமா.
அறிவை கொண்டு யோசிக்க ஆரம்பிச்சோம். என் அறிவுக்கு ஒத்துக்கிட்டாதான் நான் இதை ஏற்றுக்கொள்வேன், என் அறிவுக்கு ஒத்துக்கொள்ளலாம் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்ப அல்லாவா அறிவை ஏத்துக்கிட்டோம்னு அர்த்தம். அல்லாவா ஏற்றுக்கொள்ளல, ஹக்கீமா. என் மூளையை தான் நான் ஹக்கீமா, நவுது பில்லாஹ் மின்கா, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணுமா, நம்ம மூளையை ஹக்கீமா எடுத்துக்கொண்டோம்னு அர்த்தம். இந்த அதான் உதாரணமா சில விஷயங்களுக்கு அல்லாஹ் கட் அண்ட் ரைட்டா பதில் சொல்லிடுவான், விளக்கம் எல்லாம் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இவங்க சொல்றாங்க, யாரு மக்கள் சொல்றாங்க எல்லாரும், வட்டியும் வியாபாரமும் ஒண்ணுதானே, அது பணத்தை வச்சு வியாபாரம் பண்றோம், இது பொருளை வச்சு வியாபாரம் பண்றோம், இது ரெண்டும் ஒண்ணுதானே, இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அல்லாஹ் சொல்லல. சொன்னா நிறைய சொல்லலாம். வட்டினால கஷ்டப்படக்கூடியவங்க, வியாபாரத்தினால பலன் அடையக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லலாம். ஒரே வார்த்தையில அல்லாஹ் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டான். அல்லாஹு தாலா அஹலல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா. அல்லாஹு தாலா வட்டியா ஹராமாக்கியிருக்கான், வியாபாரத்தை ஹலால் ஆக்கியிருக்கான். இதுல அடுத்த பேச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சில சட்டங்களை அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது சட்டுன்னு அதுக்கான பதில் சொல்லியிருக்கான் அல்லாஹு தாலா. அப்படித்தான் வட்டி ஹராம், வியாபாரம் ஹலால். இதுக்கு நம்ம உள்ள போனோம்னா நம்ம மனித அறிவுக்கே எட்டுமா, இதுல எவ்வளவு தூரம் வட்டியா ஹராம்னு சொல்றதுக்கு எவ்வளவு நியாயமான காரணங்கள் இருக்கு, வியாபாரம் ஹலால்னு சொல்றதுக்கு எத்தனை நன்மையான காரணங்கள் இருக்குங்கிறது நமக்கே உணர முடியும். ஆனா அதெல்லாம் அல்லாஹ் சொல்ல, இந்த விஷயத்துல அல்லாஹு தாலாவுடைய சட்டங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தான் நமக்கு வரணும். இதை ஏன் மாத்தினா, என்ன, எதுக்காக இது இப்படி மாற்றப்பட்டுச்சு, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைம்மா. அது இறைவனுடைய அறிவுக்குள் உள்ளது, அதை நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இறை சட்டங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் நமக்கு வரணும். நிறைய மாற்றங்கள். முன்னாடி இருந்த கவுமுகளுக்கு இருந்த நோன்பு ஒரு மாதிரி இருந்துச்சு, அவங்களுடைய தொழுகை நேரங்கள் ஒரு மாதிரி இருந்துச்சு, அவங்களுடைய இப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சுமா. ஆனா இப்ப பின்னாடி நம்முடைய சட்டங்கள்ல அது எல்லாமே மாற்றப்பட்டுச்சு. நோன்புடைய நேரங்கள், நோன்புடைய மாதங்கள், நோன்பு வைக்கக்கூடிய முறை, நம்முடைய தொழுகை நேரங்கள், நம்முடைய எல்லா விஷயங்களுமே நமக்கு மாற்றப்பட்டது முந்தி இருந்த கவுமுகளை விட. அதே மாதிரிமா இப்போ நம்முடைய குரானுக்குள்ளேயே சில சட்டங்கள் நசக் செய்யப்பட்டது, மாற்றப்பட்டது. இதற்கு இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்க, அல்லாஹு தாலா சில விஷயங்களை மறக்கவும் வைத்திருக்கிறான்னு சொல்றாங்க. அதுக்கு அழகான சில உதாரணங்களை சொல்லி காமிக்கிறாங்கம்மா. தப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்க, நசக் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு பிரதியில இருந்து மற்றொரு பிரதிக்கு மாற்றுறது, ஒரு பிரதியில இருந்து ஒரு விஷயத்தை மற்றொரு பிரதிக்கு மாற்றுறது அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு ஒரு வசனத்தை உயர்த்தி கொண்டு போறது, மாற்றி கொண்டு போறது அப்படின்னு சொல்லலாம். பின்னால் வந்த ஒரு மார்க்க ஆதாரத்தின் மூலம் ஒரு சட்டத்தை நீக்கிறது, இந்த சட்டத்தை நீக்கிட்டு அடுத்த ஒரு சட்டத்தை நமக்கு புதுசா கொண்டு வர்றது. அரசாங்கத்திலே சகஜமா இருக்கிறப்ப ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹு தாலா இறை அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருக்கான். அவனுடைய நுண்ணறிவுக்கு நிச்சயமாக இது எட்டும், அவனால் இயலும்னு நம்ம முதல்ல நம்பணுமா. அதாவது அல்லாஹு தாலா ஒரு வசனத்தை மாற்றினால் அல்லது மறக்க செய்தால் அதை விட சிறந்ததை கொண்டு வருவான். அப்படி மாற்றப்பட்டதுக்கு 2 வசனங்களை இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே குரானுக்குள்ளேயே என்ன மாற்றங்களை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கான். வல்லாஹு அலம். இது முழுக்க முழுக்க தப்சீர் ஆதாரங்களை கொண்டுதான் நம்ம பேசுறோமா. அவங்க என்ன சொல்றாங்க, வயது முதிர்ந்த ஆணும் வயது முதிர்ந்த பெண்ணும் விபச்சாரம் புரிந்து விட்டால் அவர்களை கல்லெறிந்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு ஆயத் இறங்குச்சு, முதல்ல இறக்கப்பட்டது. அதற்கு பின்னாடி அந்த ஆயத் வந்து ஆதமுடைய மகன், இன்னொன்னுமா, இது இன்னொரு ஆயத்தை, இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஆதமுடைய மகனுக்கு, மனிதனுக்கு 2 நீரோடைகள் நிரம்ப பொன் இருந்தாலும் 3ஆவதையும் அவன் வேண்டுவான். இந்த முதல் சட்டம் விபச்சாரம் சம்பந்தமான சட்டம் இருக்கு பார்த்தீங்களாமா, இது வந்து சூரிய 100ல வந்து மாற்றப்பட்டது. திருமணமாகாத ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு 100 கசையடி வழங்கப்படும் என்று மாற்றப்பட்டது. திருமணமானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ்ல நமக்கு பதிவாகி இருக்குமா. திருமணமான ஆணோ பெண்ணோ விபச்சாரம் புரிந்தால் அவர்களுக்கு கல்லெறி தண்டனை வழங்கப்படும் என்பது ஷஹீஹுல் புகாரில 6814வது என் ஹதீஸ்ல பதிவாகி இருக்கு. அப்போ இந்த முதல்ல கொடுக்கப்பட்ட இது, அந்த சட்டம் வந்து அந்த வயது முதிர்ந்தவர்களுக்கான சட்டம் பின்னால திருமணமாகாத ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள சட்டமாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அல்லாஹு தாலாவே இதை மாற்றி கொடுத்திருக்கான். அடுத்தது ஆதமுடைய மகனுக்கு 2 நீரோடைகள் நிரம்ப பொன் இருந்தாலும் 3ஆவதையும் அவன் வேண்டுவான். இந்த வசனத்துக்கு பதிலாக அல்ஹாக்கு முத்த காசுரு ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை திசை திருப்பி விட்டது என்று தொடங்கக்கூடிய 102வது அத்தியாயத்தை இதற்கு பகரமாக அல்லாஹு தஆலா வழங்கலாம். அப்ப இந்த 2 விஷயத்திலையும் நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் இன்னும் இருக்கு. விபச்சாரத்துக்கான தண்டனை ஹதீஸ்ல பதிவாகி இருக்குது, அதுதான் இஸ்லாமிய சட்டமாக இருக்கு. ஆனால் அதனுடைய விஷயம் குர்ஆனுடைய வசனத்தில் இப்படி மாற்றப்பட்டிருக்கு.
இது குரான் இறங்கி கொண்டிருந்த காலத்தில், அதை மறந்துடக்கூடாதுமா, பின்னாடி கிடையாது. குரான் இறங்கி கொண்டிருந்த காலத்தில் அல்லாஹ்வே அதை மாற்றம் செய்திருக்கிறான். அதே மாதிரி பொருளாசை பற்றிய விஷயத்தில் அல்லாஹு தாலா அதை அல்ஹாக்கு முத்தகாசுரு என்ற ஆயத்தை கொண்டு முதல்ல 2 நீரோடைகள், அதுவுமே இப்ப ஹதீஸாக நமக்கு கிடைக்குதுமா. அந்த நபிமொழி வந்து எத்தனாவது ஹதீஸ்ல சஹீஹுல் புகாரி தமிழாக்கம் 6440வது ஹதீஸ்ல இது பதிவாகி இருக்கு. அப்போ எது வந்து குரானுடைய ஆயத்தாக நீடிக்கணுமோ அது அல்லாஹு தாலா குரானுடைய ஆயத்தாக மாற்றம் செய்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சில விஷயங்களை அல்லாஹு தாலா பெருமான நபி மொழியாக அல்லாஹு தாலா ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு கிடைக்க வச்சிருக்கான். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம். எது குரான்ல பதியணும்னு அவன் நாடுனானோ அதை பதிய வச்சான். எதை மாற்றணும்னு நினைச்சானோ அல்லாஹ் அதை மாற்றினான். ஒரு வசனத்திலிருந்து கிடைக்கிற சட்டத்தை வேறொரு சட்டமாக நாம் மாற்றி அமைத்தால் இதுதான் நசக் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. இந்த மாற்றம் அப்படிங்கிறது என்னவாக இருக்கலாம்னு சொன்னா, அனுமதிக்கப்பட்ட ஒன்றை தடை செய்யப்பட்டதாகவும் தடை செய்யப்பட்ட ஒன்றை அனுமதிக்கப்பட்டதாகவும் மாற்றி அமைக்கக்கூடிய உரிமை அல்லாஹு தஆலாவுக்கு இருக்கு. அப்படி மாற்றி அமைப்பதுதான் நசக் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவ்வாறு மாற்றம் செய்யப்படுவது எதுல வருங்கிறத உணர்த்துறாங்கம்மா. அதாவது இதெல்லாம் சம்பவங்கள்ல, வரலாறுகள்ல எல்லாம் அந்த மாற்றம் வராது. முன்னாடி ஒரு தடவை வரலாறு ஒரு மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அந்த வரலாறு அப்படி இல்லை, அப்படி வராது. ஏவல், விளக்கல், தடை, அனுமதி, இந்த மாதிரி வாழ்வியல் சட்டங்கள் இருக்கு பாத்தீங்களாமா, இதுல மட்டும்தான் இந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழும். இதை அல்லாஹு தாலா ஒரு விஷயத்த மற்றொரு விஷயமாக மாற்றி சிறிது முன்னேற்றம் பண்ணி அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். ஆனா சிறந்த ஒன்றையும் நன்மையான ஒன்றையும் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கான். இதுலயும் நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த மாற்றுதல் குரான்ல நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறதுல முஸம்மில் சூராவினுடைய ஆயத்துக்களை இஸ்ரார் அஹமது ஹசரத் ரொம்ப அழகா எடுத்து சொல்றாங்க. யா ஐயுகல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவின் குஸ்மின்ஹு கலீலா ஔஸித அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. இந்த ஆயத்துக்கள் அவங்க சொல்லும் பொழுது ரொம்ப கனமான ஆயத்து, ரொம்ப கனமான உத்தரவு. இது மக்கா சூரா, மக்கால இறங்கின சூரா, ரொம்ப ஒரு கனமான ஒரு ஆயத். அதே மாதிரி அதுல அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கக்கூடிய அந்த பணியுமே சற்று கஷ்டமான ஒரு பணி. முஸம்மில், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, இரவில் தொழ எழுந்து நிற்பீராக, சிறிது நேரம் தவிர பாதி அல்லது பாதியிலிருந்து சிறிது குறைத்துக் கொள்வீராக, அதைவிட பாதியை விட அதிகமாக்கி கொள்வீராக, குர்ஆனை தெளிவாக நிறுத்தி நிறுத்தி ஓதுவீராக. இந்த ஆயத்துக்களை பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு நைட்ல இரவுல எந்திரிச்சு தொழுகிறது அல்லாஹு தாலா சஹாபாக்களுக்கு கட்டளையிடுறான். இது வந்து மக்கி சூரா, மக்கால இறங்கின ஒரு சூரா. அவ மக்கால இறங்கின இந்த கடினமான விஷயத்த அதே முஸம்மில்ல 2வது ஐன்ல பாருங்கம்மா, எப்படி அழகா மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தை அது நைட்ல எழுந்திருக்கணும், குரானை ஓதணும் அப்படின்னு அல்லாஹு தாலா ஒரு கடினமான ஒரு உத்தரவாக அல்லாஹு தாலா அங்க போட்டிருந்திருக்கான். அது அல்லாஹு தாலா என்னவா மாத்துறான் அப்படின்னு பாருங்க. நசக் பண்ணி, அந்த நசக் ரொம்ப அழகா அவர்களுக்கு சாதகமானதாக இருக்குமா. அடுத்து வரக்கூடிய அந்த பகுதியில பாருங்கம்மா, இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸில் லைலி வ நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு வ தாயிஃபத்தும் மினல் லதீன மஅக் வல்லாஹு யுகத்திருல் லைல வன் நஹார் அலிம அன் லன் துஹ்ஸூஹு ஃபதாப அலைக்கும் ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். நிச்சயமாக நீரும் உம்மோடு இருப்பவர்களும் ஒரு கூட்டத்தாரும் இரவில் 3இல் 2 பகுதிகளை விட சிறிது குறைவாக இன்னும் அதில் 3இல் 1 பகுதி தொழுகைக்காக நிற்கிறீர்கள் என்பதை நிச்சயமாக உம்முடைய ரப்பு அறிவான். அப்போ அந்த மாதிரி இரவுல எழுந்து நின்று வணங்கியிருக்காங்க. இதெல்லாம் மக்கி சூராமா. இது மக்கி ஆயத்துக்கள். மக்கி ஆயத்துக்கள்ல இந்த அல்லாஹு தாலா முதல்ல வந்து அந்த உத்தரவை போட்டா அந்த உத்தரவை செயல்படுத்தி கொண்டும் இருக்கிறார்கள். இப்போ அல்லாஹ் இன்னும் சொல்றான் பாருங்க, அல்லாஹ் தான் இரவையும் பகலையும் முறையாக கணக்கிடுகிறான். நிச்சயமாக நீங்கள் அதை சூழ்ந்து அறிந்து கொள்ளவே மாட்டீர்கள் என்பதையும் நிச்சயமாக அவன் அறிந்துள்ளான். எனவே நீங்கள் இரவில் வணங்குவது அதிக நேரமோ குறைவான நேரமோ அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். ஆகையால் குர்ஆனில் இருந்து உங்களுக்கு சுலபமான அளவு நீங்கள் ஓதுக அப்படிங்கிற அந்த ரூலை அல்லாஹு தாலாவே மாற்றி லேசாக்கி கொடுத்திருக்கான். இந்த ஆயத்துல இது மாற்றி கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா இந்த ஒரு விஷயத்த இஸ்ரார் அஹமது ஹசரத் குடிச்சிருக்காங்கம்மா. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, நம்ம இன்னும் பார்ப்போம்மா.
சில குரான் விரிவுரையாளர்கள் இதுல கருத்து வேறுபாடுகளும் வச்சிருக்காங்க. அப்படிலாம் குரான்ல எந்த மாற்றங்களும் ஏற்படலைன்னு. ஆனா பெரும்பாலானவர்கள் அந்த மாதிரி மாற்றங்கள் அல்லாஹ் குரான்ல செஞ்சிருக்கிறான். அதாவது கணவன் இறந்தவுடன், அதுக்கு தப்சீர் ஆசிரியர் இப்னு கசீர் ஆசிரியர் சில உதாரணங்கள் சொல்றாங்க. கணவர் இறந்த பின்னாடி 1 வருடம் இத்தா இருக்கணுங்கிற சட்டம் ஆரம்பத்துல இருந்துச்சு. பின்னாடி அது 4 மாதம் 10 நாட்களாக மாற்றப்பட்டது. இது அபு முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி மாற்றப்பட்டிருக்கு. இது ஒரு சட்டம் உதாரணமா சொல்றாங்க. 2வது, ஆரம்பத்துல தொழுகையில பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுகணும் இருந்துச்சு. அது பின்னாடி மக்காவை நோக்கி மாற்றப்பட்டது. ஒரு முஸ்லீம் போர்க்காலத்துல 10 எதிரிகளை சமாளிக்கணும் அப்படிங்கிற சட்டம் ஆரம்பத்துல இருந்துச்சுமா. இது குரானுடைய ஆயத்துல அல்ஹம்துலில்லாஹ் பாருங்க. யகும் மின்கும் மிஅத்துன் யக்லிபு யகும் மின்கும் 20 சாபிரூன். அதாவது யகும் மின்கும் 20 சாபிரூன யக்லிபு மிஅத்தைன். அதாவது உங்கள்கிட்ட 20 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க 100 பேரை சமாளிக்கணும், 100 பேரை எதிர்த்து போரிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 200 பேர், 20 பேர் இருந்தா 200 பேர், 200 பேரை, 20 பேர் இருந்தா 200 பேரை எதிர்த்து, அது 10 பேர் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சட்டம் இருந்துச்சு. அதற்கு பிறகு அது லேசாக்கப்பட்டது. அல் ஆன ஹஃபஃப் அல்லாஹு அன்கும், அல்லாஹு தஆலா லேசாக்கி இருக்கான். வ அலிம அன்ன ஃபீக்கும் தாஃபன், உங்கள நிறைய பலகீனமானவர்கள் இருக்கலாம். அதனால ஃபஇயக்கும் மின்கும் மிஅத்துன், 100 பேர் இருந்தாங்கன்னா, சாபிரத்துன் பொறுமையான 100 பேர் இருந்தாங்கன்னா, யக்லிபு மிஅத்தைன் 200 பேரை, 100 × 2. முதல்ல கவனிங்க, 10 × 200, 20 × 200. அப்ப 20 × 10, 10 மடங்கு பேரை சமாளிக்கணும். 10 மடங்கு, ஒருத்தர் 10 பேரை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு போரிடணும்னு சொன்ன அல்லாஹு தாலா. அதுக்கு பிறகு மக்களுடைய கூட்டம் அதிகமாயிடுச்சு, மக்களுக்குள் சில பலகீனங்களும் ஏற்பட்ட பின்னாடி அல்லாஹு தாலா அந்த எண்ணிக்கையாவதிலே மாத்திரம் அதே இடத்துல அல் ஆனா ஹஃபஃப் அல்லாஹ்ங்கிறான், உங்களுக்கு லேசாக்கி இருக்கான். அன்ன ஃபீக்கும் தாஃபா, ஏன்னா உங்களுக்குள்ள பலகீனமானவர்கள் இருக்கலாம். ஃபஇயக்கும் மின்கும் மிஅத்துன் சாபிரத்துன், 100 பேர் இருந்தா 200 பேர், 100 × 2 200. அப்போ 20 × 10 200, 10 மடங்கு பேரை சமாளிக்கணும் அப்படின்னு போர்க்கால சட்டத்தை கொடுத்திருந்த அல்லாஹ் அதுல ஒரு சின்ன மாற்றங்கள் கொடுத்து, நீங்க 2 மடங்கு, ஒரு 100 பேர் இருந்தா 200 பேரை சந்திக்க, 2 மடங்கு மக்களை சந்தித்தால் போதும் போர்க்களத்துல, அந்த மாதிரி சந்திக்கிறது உங்களுக்கு போதுமானதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் போர்க்காலத்தில் எதிரிகளை சந்திக்கக்கூடிய அந்த முறையும் அல்லாஹு தாலா முதல்ல இருந்ததுக்கு பின்னாடி லேசுபடுத்தி கொடுத்திருக்கிறான். 4வது மாற்றமா இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு பேசுவதற்கு முன்பு ஒரு தர்மம் செய்து கொள்ளணுங்கிற சட்டம் ஆரம்பத்துல இருந்துச்சாம். இதுவும் மாற்றப்பட்டிருக்கு. இது மாதிரி நிறைய சட்டங்களுக்கு சொல்றாங்க, நிறைய சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஷாஹ் வலியுல்லா தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய அவங்க இந்தியரான இவர் 1703 1763 கிபி அதுல வசிச்சவங்க. இவங்க தான் ஃபார்சி மொழியில முதல்ல குரானை மொழிபெயர்த்தவங்க. அவங்க சொல்றாங்க, 5 விஷயங்கள் இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல சொல்லி அதுல மாற்றங்கள் அல்லாஹு தஆலா கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயமும் ஒண்ணு. மதுவிலக்கு சம்பந்தமாக சொல்லும் பொழுதுமே எடுத்த உடனே அல்லாஹு தஆலா மது ஹராம்னு சொல்லல. அதுல இருக்கக்கூடிய நன்மை, அதாவது இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபிஹிமா, அதை சொல்லும் பொழுதே நோமான் அலிகான் அவங்க சொல்றாங்க, தர்ருஹுமான்னு சொல்லல, தீங்குன்னு சொல்லல, கெட்டது, இஸ்மு பாவம்னு சொல்றாங்க. இதுல பாவம் தான் இருக்கு, அதுல கிடைக்கக்கூடிய பலன்கள்னு நீங்க சொல்றீங்களே, மதுவுல சில பலன்கள் இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க, எங்களுடைய கவலை அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அதை உபயோகிக்கிறவங்களுக்கு அதுல சில பலன்கள் கிடைக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதில் கிடைக்கக்கூடிய அந்த சொற்ப பலன்களை விட அதிலிருந்து வரக்கூடிய பாவம் அதிகம். அவங்க சொல்றாங்க, தர்ருஹுமா அக்பரு, இந்த சூதாட்டமும் மதுவும் இது ரெண்டும் தர்ருஹுமா அக்பரு மின் நஃபீஹிமான் அல்லாஹ் சொல்லல, அதனுடைய தீங்குன்னு சொல்லல, அதனுடைய இஸ்முஹுமாங்கிறான், அதுல பாவம் உண்டாகுதுன்னு அல்லாஹ் சொல்றான். இதுல உடல் ரீதியா என்ன தீங்கு வருது, அது வருது, அதெல்லாம் சொல்றது பாவம், இது இறைவனால் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்றதுக்கு தான் அங்க இஸ்முஹுமாங்கிற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபயோகப்படுத்தியிருக்கான்னு சொல்றாங்க. மாஷா அல்லாஹ், ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கிட்ட ஏதோ பேச துடிக்குது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுதுமா. குர்ஆனுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தைகளும் நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு பேச துடிக்குது, ஏதோ ஒண்ணு சொல்ல துடிக்குது அப்படிங்கிறத தஃப்சீர் படிக்கும் பொழுது, அதை உணரும் பொழுது நம்ம மனசுக்குள்ளாகவே அந்த உணர்வு வருதுமா. அல்ஹம்துலில்லாஹ், அதை உணரக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொன்னானா, வலா தக்ரபு ஸலாத்த, நீங்க தொழுகைக்கு கூட இந்த மாதிரி நிலைமையில நெருங்காதீங்கன்னு கட்டளையிட்டான். முதல்ல இப்படித்தான் கட்டளையிட்டான் அல்லாஹ். அதனுடைய நன்மையை விட அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாவம் அதிகம்னு சொன்னா, அதுக்கப்புறம் தொழுகை நெருங்காதீங்கன்னு சொன்னா, அதற்கு பிறகுதான் அல்லாஹ் மதுவை ஹராமாக்கினான். இப்படி சட்டங்களை கொடுக்கும் பொழுது படிப்படியாக அதை காலகட்டத்துக்கு ஏற்றவாறு கொடுத்தான். இங்க இஸ்ரார் அஹமது ஹசரத் சொல்றாங்க, ஒட்டுமொத்த ஷரீஅத்தின் ப்ளூ பிரிண்ட் சூரத்துல் பக்ராவா இருக்கு.
ப்ளூ பிரிண்ட்னா என்ன, எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள இருக்கு. சூரத்துல் பக்கரால ஆரம்பிச்சு சூரத்துல் மாஇதா வரைக்கும் சட்டங்கள் முழுக்க நிறைய வரும். அதுல ஆரம்பத்துல ஒண்ணு இருக்கும், அப்புறம் பின்னாடி அது சில மாற்றங்களோட இன்னொன்னு எல்லாமே அதுக்குள்ள வந்துடும். அது எந்த இடத்துல வந்து முடியுதுன்னா, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. எப்போ இந்த ஆயத்து இறங்குச்சோ, பரிபூரணமாக்கி விட்டேன், பரிபூரணம்ங்கிற ஆயத்து எப்போ இறங்குச்சோ அத்தோடு எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. எல்லா மாற்றங்கள் எல்லாமே அல்லாஹ் நாடியதை மாற்றினான், நாடியதை மறக்கச் செய்தான். அவன் நாடியவாறே எல்லாவற்றையும் பரிபூர்ணமும் ஆக்கிவிட்டான். இனி அதுல யாரும் கை வைக்க முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கோட்டையாக தன் பாதுகாப்பையே அல்லாஹு தஆலா குர்ஆனுக்கு கொடுத்திருக்கான். அப்போ அல்லாஹு தாலா இதெல்லாம் சொல்லி என்ன சொல்றான்னா, இதுல மாற்றம் செய்ய எப்படி முடியும், ஏன் இந்த இடத்துல அப்படி இருக்கு, இந்த இடத்துல இந்த மாற்றங்கள் வருது, இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்குள்ளேயே வந்தாலும் இது இறைவன் குர்ஆனுடைய ஆயத்துக்களை இறக்கிய பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காலத்திற்கேற்ப முதலில் கொடுத்த சில ஆயத்துக்களை மனிதர்கள் நன்மை கருதி சில மாற்றங்களை கொண்டு வந்தான். அவன் நினைச்சிருந்தா அதை மறக்க வைத்திருக்கலாம். அந்த முறையும் இன்றும் நம்மிடத்தில் உயிரோடு இருக்க வேண்டும். இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. என்னன்னா இதை படிக்கும் பொழுது என்ன தோணும், எடுத்தோன்னா எல்லாத்தையும் மாத்திடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் எந்த முறையில மனிதர் குலத்தை அணுகியிருக்கான் அப்படிங்கிற ஒரு வே ஆஃப் அந்த தாவாவை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். எப்படி அல்லாஹ் அணுகியிருக்கான், எந்த இடத்த கட் அண்ட் ரைட்டா வட்டின்னு சொல்லும் பொழுது ஹராம் அல்ல டக்குன்னு சொல்லு அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா, அல்லாஹ் அது ஹலால் இது ஹராம். எந்த இடத்துல கட் அண்ட் ரைட்டா நம்ம இருக்கணும், எந்த இடத்துல மனிதர்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக மாற்றங்களை கொண்டு வரணும், இது எல்லாம் சுன்னத் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சுன்னத்தா. நம்ம அதெல்லாம் பார்க்கவும் முடியுமா இந்த மாதிரியான மாற்றங்கள் செய்யப்பட்ட இடங்கள்ல இருந்து. வல்லாஹு அலம், அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கான். இந்த நசஹ் அப்படிங்கிறதும் இந்த நுன்சி அந்த மறக்க செய்வது அப்படிங்கிறத நுன்சி அப்படிங்கிற இந்த விஷயமுமா அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு வந்து குர்ஆன் அல்லாஹு தஆலாவுடைய வல்லமை. அல்லாஹு தஆலா அவன் நாடியவாறு எதையும் மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான். அது இறை சட்டங்களாக இருந்தாலும் சரி, அது மனிதனுடைய மற்ற எந்த வாழ்க்கையினுடைய எந்த கட்டங்களாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் மாற்றும் வல்லமை படைத்தவன் அல்லாஹ். வானங்கள் பூமி அனைத்தும் அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அல்லாஹ்வை அன்றி நமக்கு எந்த உதவியாளரும் நசீர் யாரும் நசீர் கிடையாதுமா. அதே மாதிரி எந்த ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அன்றி நமக்கு எந்த ஒரு வலி, நமக்கு பாதுகாவலரும் யாரும் கிடையாது. அவனுடைய முழு பாதுகாப்புக்கும் அவனுடைய முழு உதவிக்கும் சொந்தக்காரர்களாக எப்போதும் நாம் ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ரஹ்மத்துக்க யா அர்ஹமர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.